வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். உலகளம் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையின் சார்பில் டாக்டர் ப்ளூ இந்தியா ஃபவுண்டேஷன் தொடக்க விழா, இலவச மருத்துவ பரிசோதனை மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆகியவை மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இயக்கத்தினை துவக்கி வைத்து உரையாற்றினார். பின்னர் பேசிய அவர், உணவு முறை மாற்றத்தால் நீரிழிவு மற்றும் இரத்த அழுத்தம், இதய நோய் போன்றவை உலக அளவில் ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான மக்கள் இந்த நோய்களால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று தெரிவித்த அவர், 142 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் மட்டும் சுமார் 8 கோடி பேர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். 22% மேற்பட்டவர்கள் இரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். நகர பகுதிகளில் வாழும் மக்களிடம் உடல் பருமன் விகிதம் கவலை அளிப்பதாக இருக்கிறது என்றார். தவறான உணவு பழக்கம், அதிகமான உப்பு, சர்க்கரை எடுத்துக்கொள்வது, மன அழுத்தம், தூக்க குறைபாடு போன்றவைகள்தான் என்றும் சுட்டிக்காட்டிய துணைநிலை ஆளுநர், சர்க்கரை நோய் மற்றும் இரத்த அழுத்த நோயை கட்டுப்படுத்தவும் சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் டாக்டர் ப்ளூ இந்தியா ஃபவுண்டேஷன் செயல்படுகிறது என்பது மகிழ்ச்சியை தருகிறது என்று குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கும் பொறுப்பை பிரதமர் மோடி இளைஞர்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். நாடு வளர வேண்டுமென்றால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக உள்ள இளைஞர்களால் தான் அது முடியும் என்று குறிப்பிட்ட ஆளுநர் கைலாஷ்நாதன், 2025க்குள் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கை அரசு ஏற்படுத்தி வருகிறது. நமது வாழ்க்கை முறையில் சிறிய மாற்றங்களை செய்தால் பெரிய சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநரின் துணைவியார் பீனா கைலாஷ், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணி அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு ஆகியோர் கலந்து கொண்டார்கள். உள்ளிட்ட மருத்துவமனை ஊழியர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி பெரியார் நகர் பகுதியை சேர்ந்தவர் லூர்த். ஆட்டோ ஓட்டுநரான இவர் மீது அடிதடி, கஞ்சா விற்பனை உள்ளிட்ட பல வழக்குகள் உள்ளது. இந்த நிலையில் இவர் இன்று காலை பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள முத்தமிழ் நகரில் பழுது பார்க்க விட்டிருந்த தனது ஆட்டோவை எடுக்க சென்றுள்ளார். அப்பொழுது அவரை பின்தொடர்ந்து வந்த 3 மர்ம நபர்கள் அவரை சுற்றி வளைத்து அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றனர். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த லூர்துவை அங்கிருந்தவர்கள் மீட்டு அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் அவருக்கு 8க்கும் மேற்பட்ட இடங்களில் கத்தி குத்து காயங்கள் உள்ளதால் அவரை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். இது தொடர்பாக தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த உருளையன்பேட்டை போலீசார் தடயவியல் நிபுணர்களை வரவழைத்து அங்குள்ள இரத்த மாதிரிகள் மற்றும் தடயங்களை சேகரித்தனர். தொடர்ந்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கடந்த ஆண்டு பெரியார் நகரை சேர்ந்த ருத்ரேஷ் என்ற வாலிபரை கோவில் திருவிழாவின் பொழுது அவரது மனைவி மற்றும் தாய் கண்முன்னே ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்தது. அந்த வழக்கில் கௌதம், அவரது சகோதரர்கள் உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் தற்பொழுது பிணையில் வந்தனர். இதை அறிந்த ருத்ரேஷின் நண்பரான லூர்த் கௌதமை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த கௌதம், லூர்த் தன்னை கொலை செய்வதற்கு முன்பு தான் முந்திக் கொள்ள வேண்டும் என்று இன்று காலை தனது நண்பர்களுடன் சென்று லூர்தை வெட்டியது தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து போலீசார் தற்பொழுது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள கௌதம் மற்றும் அவரது நண்பர்களை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் ஆட்டோ ஓட்டுநரை பட்ட பகலில் சுற்றி வளைத்து அரிவாளால் சரமாரியாக வெட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வரும் மாணவன் பவனேஷ் இம்மாதம் சென்னையில் தேசிய அளவில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் 2வது இடத்தை பிடித்துள்ளார். அவர் கடந்த 2 வருடங்களாக தமிழர் பாரம்பரிய வீர விளையாட்டு பயிற்சி மையத்தில் பயின்று வருகின்றார். மேலும் கடந்த மாதம் மாநில அளவில் வேலூரில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் முதல் பரிசும் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. வெற்றி பெற்ற மாணவனை ஆல்பா கல்வி குழுமங்களின் இயக்குநர் தனத்யாக அவர்கள் பொன்னாடை போர்த்தி மலர் கொடுத்து பாராட்டினார். இந்நிகழ்வின் பொழுது பெற்றோர் மற்றும் கோச் அவர்களும் உடன் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாகூர் தொகுதிக்குட்பட்ட பெரிய ஆராய்ச்சிக்குப்பம் கிராமத்தில் ஊர் பொதுமக்கள் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டத்தில் சமூக சேவகர் ரீகன் ஜான்குமார் கலந்து கொண்டார். ஊர் பொதுமக்கள் தங்கள் ஊரில் பல ஆண்டுகளாக சீரமைப்பு செய்யப்படாமல் உள்ள ஆலயத்தை சீரமைத்து கொடுக்கும்படி வேண்டுகோள் விடுத்தனர். மேலும் பாகூர் தொகுதியில் அவரின் நற்பணிகள் சிறந்துள்ளதாக பாராட்டினார்கள். தொடர்ந்து பாகூர் தொகுதிக்கு ரீகன் ஜான்குமார் அவர்கள் சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். ஃபெஞ்சல் புயலால் ஏற்பட்ட பாதிப்பின் பொழுது நிவாரணப் பொருட்கள் வழங்கியதை நினைவு கூர்ந்து நன்றி தெரிவித்தனர். அவர்கள் பகுதியில் தினந்தோறும் வழங்கப்படும் அன்னதான திட்டத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார்கள். இந்த அன்னதான திட்டம் பொதுமக்களுக்கு வருடம் முழுவதும் நடைபெறும் என்பதை ரீகன் ஜான்குமார் அவர்கள் பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொண்டார். இந்நிகழ்வில் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு ரீகன் ஜான்குமார் அவர்களுக்கு வரும் காலத்தில் தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பதாக கூறினர்.
முன்னாள் துணை பிரதமரும் ஒருங்கிணைந்த இந்தியாவை உருவாக்கிய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் மூத்த சகோதரரும் சுதந்திர போராட்ட வீரரும் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் 1925ஆம் ஆண்டில் இந்திய சட்டமன்றத்திற்கு சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டல்பாய் பட்டேல் அவர்கள் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு டெல்லி சட்டமன்றத்தின் சார்பாக அகில இந்திய சபாநாயகர்கள் மாநாடு இன்றும் நாளையும் 2 நாட்கள் நடைபெறுகின்றது. டெல்லி சட்டமன்றத்தில் இன்று நடைபெறும் 2 நாள் அகில இந்திய சபாநாயகர்கள் மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் துவக்கி வைக்கிறார். இந்த மாநாட்டில் 29 மாநில சட்டமன்றங்களின் சபாநாயகர்கள் மற்றும் 6 மாநிலங்களில் உள்ள சட்ட மேலவைகளின் தலைவர்கள் மற்றும் துணைத் தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள். விட்டல்பாய் பட்டேலின் வாழ்க்கை, நாடாளுமன்ற பங்களிப்பு மற்றும் சுதந்திர போராட்டத்தில் அவரது பங்கு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட கண்காட்சி, சிறப்பு ஆவணப்படம் மற்றும் நினைவு தபால் தலை வெளியிடும் நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. இந்த சபாநாயகர்கள் மாநாட்டில் முக்கிய பேச்சாளர்களாக ராஜ்யசபா துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் நாராயணன் சிங், மத்திய அமைச்சர்கள் கஜேந்திர சிங் ஷெகாவத் மற்றும் கிரண் ரிஜிஜு, முன்னாள் மக்களவை சபாநாயகர் மீரா குமார், டெல்லி லெப்டினன்ட் கவர்னர் வினய்குமார் சக்சேனா மற்றும் டெல்லி முதல்வர் ரேகா குப்தா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்க உள்ளனர். மாநாட்டின் நிறைவு அமர்வில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தலைமை தாங்க உள்ளார். இந்த அகில இந்திய சபாநாயகர் மாநாட்டில் பங்கேற்க புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் நேற்று புதுடில்லி புறப்பட்டு சென்றார். டெல்லி சென்ற புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களை டெல்லி சட்டப்பேரவைத் தலைவர் விஜேந்திர குப்தா அவர்கள் வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா அவர்கள் அளித்த இரவு விருந்து கலந்து கொண்டார். இன்றும் நாளையும் நடைபெறும் மாநாட்டு நிகழ்வுகளில் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொள்கிறார். மேலும் புதுச்சேரி துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் சட்டப்பேரவை செயலர் தயாளன் ஆகியோரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். புதுச்சேரி ஓவியர் ரவி அவர்களின் என் பயணம், அதாவது மை ஜேர்னி எனும் தனிநபர் ஓவிய கண்காட்சி ஆளுநர் மாளிகை அருகே செயின்ட் லூயி வீதியில் உள்ள கலை பண்பாட்டுத்துறை புதுச்சேரி வளர்கலை கூடத்தில் ஆகஸ்ட் 22 முதல் செப்டம்பர் 4 வரை நடைபெறுகிறது. ஓவியர் ரவி ஐரோப்பிய நாடுகள் சுற்றுப்பயணத்தின் பொழுது அங்கே கண்ட காட்சிகளை மற்றும் தஞ்சை பெரிய கோவில் மற்றும் புதுச்சேரி நகர வீதிகளை நீர்வண்ண ஓவியங்களாக தீட்டிய ஓவியங்களை இங்கே காட்சிப்படுத்தியுள்ளார். இந்த கண்காட்சி ஆகஸ்ட் 22ஆம் தேதி மாலை 6 மணிக்கு துவங்கியது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி திமுக பொறுப்பாளர் கோபால் அவர்களும் இணைந்து கண்காட்சி துவக்கி வைத்து வாழ்த்து பேசினார்கள். அதனைத் தொடர்ந்து கலைமாமணி டாக்டர் கோபால், முன்னாள் இயக்குனர் IGNCA புதுச்சேரி, கலைமாமணி சுகுமாரன், கலைமாமணி அன்பழகன், கலைமாமணி கந்தப்பன், இவ்விழாவுக்கு டாக்டர் ரவி உதவி பேராசிரியர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஓவியர் ரவியை வாழ்த்தி பேசினார்கள். கண்காட்சி தினமும் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை பொதுமக்கள் பார்வைக்கு திறந்திருக்கும். விழாவிற்கான ஏற்பாடுகளை சுகுமாரன், முருகேச பாரதி, சக்திதாசன், வெங்கடேசன் ஆகிய ஓவியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி வீராம்பட்டினம் அருள்மிகு சேங்கநீர் அம்மன் ஆலய தேரோட்டம் கடந்த 15ஆம் தேதி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அருள்மிகு சேங்கநீர் அம்மனின் முத்து பல்லக்கு உற்சவம் நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அரியாங்குப்பம் பக்தர்கள் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் தொழிலதிபர் கணபதி ஏற்பாட்டின் பேரில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு சுட சுட பாதாம் பால் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பக்தர்களுக்கு பாதாம் பால் வழங்கி நிகழ்ச்சி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சங்கீதா கணபதி, வேல்முருகன், செந்தில், நரசிம்மன், வேலு, காமராஜ் உள்ளிட்ட உறவினர்கள், பொதுமக்கள், பக்தர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். ஆகஸ்ட் 27 அன்று பிறந்தநாள் விழா காணும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவரும் வருங்கால உழவர்கரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் நம்மவரின் போர்ப்படை தளபதியுமான சரவணன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மாநில இளைஞரணி துணைத் தலைவர் மகேந்திரன் தலைமையில் மடக்கள விநாயகர் கோவில் தங்கத்தேர் இழுத்து வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் முன்னிலை வகித்து தலைமை தாங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி மாநில தலைவர் வருண் மற்றும் பாஜக பிரமுகர்கள், நிர்வாகிகள், இளைஞரணி சொந்தங்கள் உடன் இருந்தனர். இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை பாஜக மாநில இளைஞரணி துணைத் தலைவர் மகேந்திரன் வெகு சிறப்பாக செய்திருந்தார்.
புதுச்சேரி பாஜக மீனவர் அணி மாநில தலைவராக மாரியப்பன் தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டார். இந்நிலையில் மீனவர் மாநில அணி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாரியப்பன் கடலூர் சாலையில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு 100க்கும் மேற்பட்ட பாஜக மீனவர் அணி மற்றும் மாநில தொகுதி நிர்வாகிகளுடன் பாஜக தலைமை அலுவலகத்திற்கு ஊர்வலமாக வந்தார். அங்கு பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோரை நேரில் சந்தித்து சால்வை மற்றும் ஆளுயர மாலை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து நன்றி தெரிவித்து ஆசி பெற்றார். தொடர்ந்து மீனவர் அணி புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாரியப்பனுக்கு பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் நியமன ஆணையினை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்தும் புதிய மாநில மீனவர் அணி தலைவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இந்து சேனா சார்பில் சென்னை குரோம்பேட்டை பகுதியில் விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெறவுள்ளது. இதனையொட்டி இந்து சேனா தலைமை ஒருங்கிணைப்பாளர் பீரங்கிமலை ராமசுப்பிரமணியன் தலைமையில் பாரதிய இந்து திருக்கோவில் கூட்டமைப்பு மாநில துணைத் தலைவர் முன்னாள் கவுன்சிலர் RG ஏழுமலை மற்றும் இந்து சேனா மாநில செயலாளர் KS ஏழுமலை ஆகியோர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் ஆகியோரை நேரில் சந்தித்து விநாயகர் சதுர்த்தி விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள அழைப்பு விடுத்தனர். அதனைத் தொடர்ந்து சபாநாயகர் செல்வத்தையும் நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தனர். சென்னை குரோம்பேட்டையில் இந்து சேனா சார்பில் ஆண்டுதோறும் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் புதுச்சேரி தமிழகத்தை சார்ந்த பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சியை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொள்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் சந்தானத்தின் புதுச்சேரி தலைமை ரசிகர் மன்றத்தின் சார்பில் ஏழை எளிய மக்கள், மாணவர்கள் மற்றும் பல்வேறு வகையான பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. பெரும்பாலும் நடிகர் சந்தானம் படம் வெளிவரும்பொழுது புதுச்சேரி மாநில சந்தானம் ரசிகர் சார்பில் அனைவருக்கும் இலவசமாக சினிமா பட காட்சிகளை காட்டுவது, அன்னதானம் வழங்குவது, நலத்திட்ட உதவிகள் வழங்குவது என பல்வேறு மக்கள் நலப்பணிகளை ரசிகர் மன்ற தலைவர் அருண் தலைமையில் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் வேளாங்கண்ணியில் நடைபெறும் தேர் திருவிழாவில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு புதுச்சேரி சந்தானம் தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி புனித தூய இருதய ஆண்டவர் கோவில் முன்பு நடைபெற்ற இந்த நிகழ்வில் புதுவை மாநில சந்தானம் ரசிகர் மன்ற தலைவர் அருண் தலைமையில் சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதாவது காலை 7 மணி முதல் தொடங்கிய அன்னதான நிகழ்வு அங்கேயே அடுப்புகள் மூட்டப்பட்டு இட்லி, தோசை சுடப்பட்டு சுட சுட பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. இதனை வேளாங்கண்ணிக்கு சென்ற பக்தர்கள் சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்கள் அன்னதானத்தை பெற்று சென்று பயனடைந்தனர். இந்த நிகழ்வில் புதுச்சேரி மாநில சந்தானம் ரசிகர் மன்றத்தை சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டார்கள். மேலும் சந்தானம் நடித்த திரைப்படங்கள் வரும்பொழுது ஏழை எளிய மக்கள், நரிக்குறவர்கள், திருநங்கைகள் என சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர்களை கொண்டு திரைப்படங்களை காண்பித்து மகிழ்ச்சியடைய செய்யும் சந்தான ரசிகர்களின் செயலும், மேலும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கியதும் பலராலும் பாராட்டப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன. நன்றி, வணக்கம்.